அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில்லாஹ் கரீம் அம்மா பாத். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இவ்வுலக வாழ்க்கை பற்றி குர்ஆன் கூறும் உதாரணங்கள். அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கை பற்றி குர்ஆனில் கூறுகிறான், மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை எல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களுக்கிடையில் பெருமை எடுத்துக் கொள்வது, செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் ஒருவருக்கொருவர் அதிகப்படுத்திக் கொள்வது. இந்நிலை ஆகிறது ஒரு மலை போன்றாகும். அதன் மூலம் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளை அதிகப்படுத்திக் கொள்வது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. அப்போது மஞ்சளாகி விடுவதை நீர் காண்கிறீர். பின்னர் அது சருகலாகி விடுகின்றது. இவ்வுலக வாழ்க்கையும் அவ்வாறே இருக்கிறது. மறுமையிலோ அவர்களின் பலருக்கு கொடிய வேதனையும் சிலருக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு பொருத்தமும் கிடைக்கிறது. ஆகவே இவ்வுலக வாழ்க்கையை மனிதனை மயக்கும் சொற்ப இன்பம் என்று வேற்றில்லை. நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக. அவர்களில் ஒருவனுக்கு திராட்சை 2 தோட்டங்களை நாம் ஆக்கியிருந்தோம். பேரிச்ச மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சூழச் செய்தோம். அவ்விரண்டிற்கும் மத்தியில் விவசாயத்தையும் வைத்தோம். அவ்விரு தோட்டங்களில் ஒவ்வொன்றும் பலனை யாதோறும் அதற்கு